Dear students, I welcome you all to 12th Standard Commerce subject. My name is Rajavedi Suganti, working as lecturer in Commerce in Chinnatha Government Girls Higher Secondary School, Pondicherry. Now, we are going to discuss Chapter 23, Unit 9, Entrepreneurship Development. In that, we are going to discuss elements of entrepreneurship. So, I welcome you all to this session. Dear students, today we are going to discuss Unit 9, Entrepreneurship Development. In that, we are going to discuss Chapter 23, Elements of Entrepreneurship. Now, let's see the introduction aspect. What is entrepreneurship? The term entrepreneurship means the process of setting up one's own business venture. என்ன தெரியுது இதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, entrepreneurship என்பது தொழில் முனைவு. அப்பொழுது இந்த entrepreneurship என்பது ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தினை தொழில் துவங்கும் ஒரு முறை ஆகும். இதுதான் entrepreneurship. Now, who is an entrepreneur? The person who establishes business is termed as entrepreneur. எந்த ஒரு நபர் வியாபாரத்தை துவங்குகிறாரோ அவர் தொழில் முனைவோர் என அழைக்கப்படுகிறார். The output of an entrepreneurial process ends up in establishing an enterprise. ஒரு வியாபாரம் எப்பொழுது துவக்கப்படுகிறது என்று பார்த்தால், the output இந்த entrepreneurial process, அந்த நடைமுறை எப்பொழுது முடிவுக்கு வருகிறதோ அப்பொழுது ஒரு வியாபார நிறுவனம் துவங்கப்படுகிறது. இதுதான் இந்த தொழில் முனைவுக்கு உண்டான ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுக உரை. சரி, அடுத்தது நாம பார்க்க போறது வாட் இஸ் entrepreneurship மீனிங். தொழில் முனைவது என்றால் என்ன? Entrepreneurship generates employment opportunities to many people. It provides self-employment to the entrepreneur. இது நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது நிறைய மக்களுக்கு. தொழில் முனைவோருக்கு சுய தொழில் அளிக்கிறது, self-employment. The four major factors of production are land, labor, capital, organization சொல்றோம். இங்க ஆர்கனைசேஷனை entrepreneurship என்று சொல்கிறோம். உற்பத்திக்கு உண்டான 4 காரணிகளில். Entrepreneurship is a job provider and not a job seeker. இது வேலையை வழங்குகிறது, வேலையை அது யாரிடமும் கேட்பது கிடையாது. Now, what is the concept of entrepreneurship? இது எங்கிருந்து இது துவங்கியது? The term entrepreneurship is derived from French language. French மொழியிலிருந்து இது கிடைக்க பெற்றது. Which means, அப்படி என்றால் என்ன? Designation of an organizer of musical or other entertainments. ஒரு மியூசிக்கல், இந்த இசை நிகழ்ச்சிக்கு யார் ஒருவர் இதை அனைத்தையும் முழுமையாக செயல்படுத்துகிறாரோ, இப்போ இளையராஜா சாரோட ஆர்கெஸ்ட்ரா இல்ல ஏஆர் ரஹ்மான் சாரோட ஆர்கெஸ்ட்ரா பாத்தீங்கன்னாக்கா அவங்க தான் ஆர்கனைசர். அப்ப அவங்கள நாம என்ன சொல்றோம்? அந்த மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட்க்கு அவங்கள entrepreneur என்று சொல்கிறோம். இளையராஜா சாரோ இல்ல ஏஆர் ரஹ்மான் சாரோ அதுதான் ஆர்கனைசர் ஆஃப் மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட்ஸ். இது entrepreneurship என்ற சொல் பிரெஞ்சு மொழியிலிருந்து கிடைக்க பெற்றது. சோ இப்பொழுது நம்ம entrepreneurship எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டோம், the concept. Now the next is define entrepreneur. இதற்கு வரைவிலக்கணம் என்ன? Oxford Dictionary defines an entrepreneur as a director or a manager of a musical institution which organizes musical performance. Oxford Dictionary ஆரம்பத்துல இததான் சொல்லுது. நம்ம கான்செப்ட் பார்த்த மாதிரி தான் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு இசை தொகுப்பு அல்லது இசை நிறுவனத்துக்கு உண்டான ஒரு நிறுவனர் அல்லது ஒரு மேலாளரை, இது இசை நிகழ்ச்சியை செய்பவர் யார் இதை முழுமையாக இதற்கு இருக்கிறாரோ இதை மேற்பார்வை செய்வது அவர்தான் இந்த entrepreneur என்று ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சொல்கிறது. அடுத்த ஒரு டெஃபினிஷனை ஜோசப் எஸ் கம்பீட்டர் என்று சொல்கிறார்.
Entrepreneurship is a creative activity. An entrepreneur is one who innovates or carries out new combination or enterprise. இது ஒரு முழுவதும் ஒரு கிரியேட்டிவ் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வு. இது இன்னோவேட்ஸ் புதுமையாக செய்வது அல்லது நியூ காம்பினேஷன் ஆர் என்டர்பிரைஸ் யாருமே செய்யாதத புது கண்ணோட்டத்தில் பல புதுமைகளை புகுத்துவது. இதைத்தான் ஜோசப் ஏ ஸ்கம்பீட்டர் என்பவர் சொல்கிறார். இது டெஃபினிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் an entrepreneur? ஒரு தொழில் முனைவோருக்கான சிறப்பு கூறுகள் என்னவென்றால் இப்போ ஒரு 5 பார்க்க போகிறோம். The 5 points. First one is spirit of enterprise. What is spirit of enterprise? தொழில் முனைவுக்குண்டான ஒரு உந்து சக்தி இருக்க வேண்டும். That is the spirit. Should be bold enough to encounter the risk arising from venture undertaken. அந்த தொழில் முனைவோருக்கு ஒரு என்ன இருக்கணும்? போல்டா இருக்கணும், ஒரு தைரியம் இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம அந்த தொழில் துவங்கிய பிறகு அதற்கு உண்டான எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன், அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். எதற்காக? டு அச்சீவ், should have self confidence to achieve higher goals in business. அதிகமான ஹையர் கோல்ஸ், மேலே 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 பல சிறந்த இலக்குகளை அடைவதற்கு. flexibility, what is flexibility? நெகிழ்வு திறன். he should not stick to decisions in a rigid manner. rigid என்றால் அதை மாற்ற முடியாதது, பட் flexible இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கேற்றவாறு ஒரு சக்சஸ்ஃபுல் entrepreneur சூழ்நிலைக்கேற்றவாறு அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான்காவது, fourth point is innovation. What is innovation? He should contribute something new or unique. எதுவுமே புதுசா இருக்கணும். like a new product, ஒரு புதிய ஒரு பொருள். new method of production, adding new features to the existing product. இப்போ ஒரு ஹமாம் சோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் புதிய ஹமாம் அப்படின்னு சொல்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல. அது என்னது? அது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஹமாமத்தான் நியூ ஃபீச்சர்ஸ், பிளாஸ்டிக் கவர் மாறி இருக்கலாம், நியூ ஃபீச்சர்ஸ், நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே, அல்லது நியூ ப்ராடக்ட். இப்போ சோலார் லேம்ப்ஸ், சோலார் பேனல்ஸ் எல்லாம் நியூ ப்ராடக்ட்ஸ் சொல்றோம். தட் இஸ் இன்னோவேஷன். த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹார்ட் ஒர்க். கடின உழைப்பாளியாக entrepreneurs இருக்க வேண்டும். He should put in strenuous efforts to accomplish the goals of the venture successfully. ஒரு தொழில் சிறப்பாக வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் மிக கடின உழைப்பாளியாக அவர் இருக்க வேண்டும். இதுதான் சிறப்பு கூறுகள். entrepreneurs பத்தி நம்ம இப்பொழுதுக்கு பார்த்துட்டோம். Now, who is an intrapreneur? Define an intrapreneur. இப்போ புதுசா ஒரு டேர்ம் இருக்குது. யார் அது intrapreneur? இவரும் ஒரு தொழில் முனைவோர் தான். சில சில differences. An intrapreneur is described to be an inside entrepreneur or an entrepreneur within a large firm who uses entrepreneurial skills without incurring the risk associated with it. அவர் என்பவர் ஒரு intrapreneur என்பவரும் ஒரு entrepreneur தொழில் முனைவோர் தான். ஆனால் ஒரு பெரிய வியாபார நிறுவனத்தில் அவர் அதற்குள்ளேயே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அவருக்கு தொழில் முனைவோருக்கான அத்தனை திறன்களும் உள்ளது. ஆனால் அவர் எந்த விதமான இடர்பாடுகளை ஏற்பது கிடையாது. He does not incur the risk. Now, differences between entrepreneur and intrapreneur. entrepreneur பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். இப்போ நம்ம சில differences வேறுபாடுகளை பார்க்கலாம்னா, dependency on the basis பார்த்தீங்கன்னாக்கா, entrepreneur is an independent person. அவர் entrepreneur தொழில் முனைவோர் என்பது யாரையும் சார்ந்து இருப்பது கிடையாது. முடிவெடுப்பது எல்லாமே entrepreneur, he is independent, தன்னையே சார்ந்து இருக்கிறார். பட் intrapreneur அப்படி கிடையாது, is dependent on the entrepreneur. ஒரு intrapreneur என்பது entrepreneur தொழில் முனைவோரை சார்ந்து இருப்பது. அவர் ஒரு
ஊழியர், அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர். he is dependent. reward, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்ட் அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா entrepreneur is rewarded by the profit for the risk bearing. entrepreneur எப்பொழுதும் இடர்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுனால அவருக்கு லாபம் நிறைய கிடைக்கிறது. பட் entrepreneurக்கு he does not take risk, அதனால அவருக்கு ப்ராஃபிட்ஸ் கிடையாது. பட் how does he gain? he gets perquisites, salary, incentives. perquisites பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ் ஃப்ரீ அகாமடேஷன் இருக்கலாம், இல்லது அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி கூட ஒரு ட்ரிப்பு, ஃபாரின் ட்ரிப்ஸு, இப்போ இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு பங்களாஸ் இருக்கலாம், சேலரி ரெண்ட் ஃப்ரீ பங்களாஸ் இருக்கலாம், இதெல்லாம் இன்சென்டிவ்ஸ் நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து the differences between an entrepreneur and intrapreneur. Okay. Now, so we have seen entrepreneurs, intrapreneurs, the differences. Now we are going to see a very interesting topic, women entrepreneurs. பெண் தொழில் முனைவோர்கள். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லா துறைகளும் சாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற இந்த விமன் entrepreneurs பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். Now, who is a woman entrepreneur? Definition: according to Schumpeter's concept, women who innovate, imitate, or adopt a business activity are known as women entrepreneurs. யார் இவங்க? பெண்கள். இன்னோவேட், புதிதாக ஏதேனும் ஒன்று செய்தால். இமிட்டேட், ஏதேனும் ஒருத்தர் செய்தவங்க அதை பார்த்து அவங்க மறுபடியும் அதையே திரும்ப செய்தல், அல்லது அதை ஒரு தொழிலாக செய்வது. இவங்க தான் பெண் தொழில் முனைவோர்கள், women entrepreneurs. Now, what are the opportunities for women entrepreneurs? இது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், லிசன் பண்ணிட்டு இருக்கலாம். எதிர்காலத்துல நீங்க எல்லாருமே என்னவா இருக்கணும்? ஜாப் ப்ரொவைடர்ஸா இருக்கணும். நிறைய பேருக்கு நீங்க ஜாப் ப்ரொவைடர்ஸா இருக்கணும், ஜாப் சீக்கர்ஸா இருக்கக்கூடாது. வேலை வேணும்னு கேட்கக்கூடாது. நீங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கணும். நிறைய பேருக்கு நீங்க வந்து என்ன கொடுக்கணும்? அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணணும்னாக்க நீங்க ஜாப் ப்ரொவைடர்ஸா இருக்கணும். ஓகே, நவ் we will go to the what are the opportunities for women entrepreneurs based on the business in the sphere of manufacturing. Women can start agarbatti manufacturing, puppet making, embroidery, export of handicrafts. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அகர்பத்தி பாத்தீங்கன்னாக்கா ஊதுபத்தி செய்தல், அப்பளம் செய்தல், எம்ப்ராய்டரி கை வேலை செய்தல், இந்த மணி செய்யறது, இல்ல வந்து அழகா கூடை இது டிசைன் போடுறது, எம்ப்ராய்டரி. ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னாக்கா கைவினை தொழில்கள், இந்த பிரம்புல செய்யறது, மூங்கில்ல செய்யறது, ஹேண்ட்மேட் பேப்பர் நிறைய இருக்கு, இதெல்லாம் ஏற்றுமதி செய்வது. இந்த ஸ்பியர் ஆஃப் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், கேட்டரிங் சர்வீஸ். கேட்டரிங் சர்வீஸ்னா என்ன? இந்த சிற்றுண்டின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் விட இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பர்த்டே பார்ட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி செய்து அவங்க வந்து கேட்டரிங் பண்றாங்க. பியூட்டி பார்லர்ஸ் இருக்குது, நல்ல டிமாண்ட். ஃப்ளோரிஸ்ட் ஷாப்ஸ், பூங்கொத்துக்கள். இப்போ எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா ஒரு பெரிய விஐபியை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாலே இப்போ எல்லாமே ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒரு பொக்கே கொடுக்குறாங்க, அது ஃப்ளோரிஸ்ட் ஷாப் அல்லது டெய்லரிங். இந்த ஸ்பியர் ஆஃப் ட்ரேடிங் வெஞ்சர்ஸ், எப்படி வியாபார நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா கிராசரி ஷாப்ஸ், மளிகை கடைகள், காஃபி பார்லர், ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல். இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்க ஊரை விட்டு வேற ஒரு ஊர்ல வேலை செய்யும் போது ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல்ல அவங்க பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹைலி எஜுகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் விமென் டெக்னோகிராட்ஸ். இவங்க வந்து ஃபுல்லி ஹைலி ஸ்கில்டு பீப்புளுக்கு வேணும்னாக்கா ரன்னிங் ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றாங்க, டயக்னோஸ்டிக் லெபார்டரிஸ் பண்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா ஃபர்ம்ஸ், இதெல்லாமே விமென் என்டர்பிரனர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. Regarding opportunities for women entrepreneurs, we discuss the opportunities based on the business opportunities. Now the second one is financial opportunities. All banks in India provide micro small loans to buy raw materials and equipments for women entrepreneurs. எல்லா வங்கிகளும் சிறிய அளவுல கடன் வழங்குகிறது. மூலப்பொருட்கள் raw materials and equipments. equipmentsனா இந்த சாதனங்கள், இதை உற்பத்தி சாதனங்கள். Third one is what are the non-financial support for opportunities for women entrepreneurs. Put policies, regulations and legal structures for women entrepreneurs. அவர்களுக்கு உண்டான சட்ட ரீதியான அமைப்புகள், சட்ட திட்டங்கள்,
இது எல்லாமே இருக்குது. அடுத்தது ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங், நிதி சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் பயிற்சி. லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த கடனை குறைந்த வட்டியில் அளிப்பது. கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ், கடன் பிணையம் இல்லாத கடன் வழங்குதல். பிணையம் இல்லைன்னா எந்த விதமான செக்யூரிட்டி, ஏதாவது அடமானம் இல்லாத கடன் வழங்குவது. சிம்பிளிஃபைட் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ், எளிதான இந்த கடன்களை பரிசீலனை செய்யும் முறைகள். இது நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட். The fourth one is opportunities created by associations. Women entrepreneurs, பெண் தொழில் முனைவோருக்கு பல்வேறு அமைப்புகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிறார்கள். Various associations like self-help groups, சுய உதவி குழுக்கள், SHG, Federation of Indian Women Entrepreneurs, FIWE. இது அனைத்து இந்திய பெண் தொழில் முனைவோருக்கான கூட்டமைப்பு. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட் வங்கி நிறைய பெண் தொழில் முனைவோருக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்குகிறது. விமென் ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு, WEAT, தமிழ்நாடு பெண் தொழில் முனைவோர் அமைப்பு. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சில அமைப்புகள் நாம பார்த்திருக்கோம், நிறைய புத்தகத்துல இருக்காங்க கொடுத்திருக்காங்க. சில அமைப்புகள் பெண் தொழில் முனைவோருக்கு உண்டான வாய்ப்புகளை அவங்க கொடுக்கறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப நம்ம இங்க பாக்குறோம் நிறைய பெண் தொழில் முனைவோர் பாக்குறோம். எப்படி ஒரு ஃப்ளாரிஸ்ட் ஷாப், பூங்கொத்து கடை வச்சிருக்காங்க. அடுத்தது பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க பெண் தொழில் முனைவோர். சில ஸ்லைட்ஸ்ல பாக்குறோம் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சிறந்த பெண் தொழில் முனைவோர், சிறந்த நிர்வாகிகளாக இருக்காங்க. அகர்பத்தி ஊதுபத்தி தயாரிக்கும் பெண் தொழில் முனைவோர்களை நம்ம பாக்குறோம். அடுத்தது பெண்கள் தொழில் முனைவோர் மளிகை கடை எப்படி நடத்துறாங்க, எம்ப்ராய்டரி எவ்வளவு அழகா டிசைன் போட்டு பண்றாங்க. இது எல்லாமே பெண் தொழில் முனைவோர் செய்யும் சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பாக்குறோம். ஐந்தாவது பாத்தீங்கன்னாக்கா அரசு வழங்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்படியெல்லாம் அரசாங்கம் பெண் தொழில் முனைவோருக்கு கிடைக்க உதவக்கூடிய வாய்ப்புகள். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஃபார் விமென் என்டர்பிரினர்ஸ், இந்திய அரசாங்கம் ஸ்டாண்ட் அப் இந்தியா, அது ஒரு திட்டம். அடுத்தது TREAD, ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரினர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் விமென், மகளிர் உதவி திட்டம். டெவலப்மெண்ட் ஆஃப் விமென் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் இந்தியா, DWCRA, இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை கவர்மெண்ட். 6th one is opportunities created through training program, சில பயிற்சி திட்டம் மூலம் கிடைக்கக்கூடிய சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள். பாத்தீங்கன்னாக்க இந்திய அரசாங்கம் ஹாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஒரு திட்டம் இருக்குது, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் பாலிசி அண்ட் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் 2009. இதன் மூலம் ஸ்கில் ட்ரைனிங், திறனாக்க பயிற்சி, வொகேஷனல் எஜுகேஷன், வேலை சார்ந்த ஒரு கல்வி, இது தொழில் கல்வி அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி திட்டங்கள். அதுல பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெப் என்பது சப்போர்ட் ஃபார் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் விமென், டெவலப்மெண்ட் ஆஃப் விமென் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். இது வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Next is 7th point is Consortium of Women Entrepreneurs in India, CWEI. இந்த அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர்ட் as a civic society in 1996. இது லாப நோக்கற்ற ஒரு அமைப்பு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். எங்க உள்ளதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நியூ டெல்லி. இதனுடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னாக்கா டு ஹெல்ப் விமென் அச்சீவ் ஹை எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், பெண்கள் பொருளாதார ரீதியாக தங்களை மேம்படுத்திக் கொள்வது. ப்ரொவைட் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபார் ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் விமென் ஓன்ட் என்டர்பிரைசஸ், பெண் சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கிறது. அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் என்றால் பொருட்கள் நல்ல தரமாக இருப்பது, அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு. மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரெடிங் நாலேஜ் டு விமென் என்டர்பிரினர்ஸ் அபவுட் வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அனைத்து அரசு திட்டங்களை பற்றிய அவர்களுக்கு உண்டான அறிவு திறனை வளர்ப்பது. Dear students, yesterday we discussed about the various opportunities available for women entrepreneurs. Now, at the same time, women entrepreneurs face a lot of challenges, hurdles in their business to start up a new venture. Now, let's see what are the various challenges for women entrepreneurs. First one is problem of finance. Women have limited access to external sources of funds as they do not own properties in their own name. Yes,
Even now you can see there is no gender equality between a male and a female. So they do not have access. Even banks are hesitant to grant loans to women, whether they, how is their repaying capacity, they do not know. So the first hurdle, the first challenge for a women entrepreneur is problem of finance. The second challenge for a women entrepreneur is limited mobility. What is limited mobility? Domestic responsibilities for an Indian woman entrepreneur do not allow them to freely move out in connection with business activities. They are tied down to their domestic work. Only after the domestic work, finishing their domestic work, they can move out. This is a major handicap for any women entrepreneur. The third one is lack of education, because many women entrepreneurs, you see, especially in rural areas, they are illiterate or semi-literate. So they face a lot of challenges with respect to maintaining accounts, day-to-day operations of the company, like that. The fourth one is stiff competition. How do the women entrepreneurs face a stiff competition? Means acute competition for the goods from organized sectors and from their male counterparts. Who are the male counterparts? Male entrepreneurs. They pose a very stiff competition. They are very dominant. They want to sell the products by hook or crook also, you can say. Please don't mistake me. So they face a stiff competition, and hence they are not able to market their goods or services. The last one is, there are various challenges also given, but we are discussing only 5 points here. Dependent culture. Indian women, however educated and talented, you see, basically they are groomed to be dependent first on their parents, next their life partners, be it the spouse, the husband, and then later, in the later stages of life, on their children. So this is the major barrier, the cultural barrier, which discourages them to manage their ventures independently. They have to depend on somebody. They cannot make decisions on their own. So these are the major challenges for a women entrepreneur. Now, again we can see, in spite of all these challenges, is easily induced to taste the food, eat her food. So in that case, you can say Mrs. Shanti Duraiswamy, she has created a marked, a very special, she has created history, you can say. And another one is Mrs. Indra Nooyi of PepsiCo company. PepsiCo company, she was a major what you can say contributor for this brand to enter our Indian market. So in spite of all the challenges we discussed in this previously, they have created, they have proved that in spite of all these challenges, women can be successful, very successful in future. So you can say women entrepreneurs, they can take them, these people, as their role models also. Now, after the discussing the various challenges, we are going to the next topic. What are the various entrepreneurial functions? The various entrepreneurial functions are, we can discuss them. The various entrepreneurial functions. Various entrepreneurial functions. Because of these various entrepreneurial functions, excuse me, yes, the promotional functions, it is actually given in the textbook. We can just read out, well, because a lot has to be discussed, I could just read out the promotional functions. First one is, the second one is managerial functions, and the third one is commercial functions. Under promotional functions, there are 8 type of functions, entrepreneurial functions. First one is discovery of idea, what product or what service to be made. Second one is determining the business perspectives from various angles, how to do the business, what to do, who is to do. Third one is detailed investigation,
The investigation means the various factors that will contribute to the success of the project, the choice of form of business enterprise, whether it is going to be a sole proprietor, partnership or joint stock company like that. Then fulfillment of the various formalities, because in the steps last chapter we are going to see what are the steps in preparation of the project report. So the various formalities, preparation of the business plan. The seventh one is mobilization of funds, short-term funds, long-term funds like that, and procurement, how to get the funds. These come under promotional functions. The second one is managerial functions. What are the various managerial functions? First one is planning, what to do, who is to do it, how to do. Then organizing. Third one is directing. Fourth one is controlling. The fifth one is coordination, because it is always believed that teamwork brings in success. That is coordination. The third function is commercial functions. First one is commercial functions is production or manufacturing. After producing the product, the second one is marketing, whether it is going to be a rural area or an urban area or what is the geographical area. Third one is accounting, how to maintain the accounts. Fourth one is finance, because finance is very important. Only then you can know the true actually how much the business has progressed. The last one is HRM or human resource management, because human beings are the most valuable assets of an organization. At the end of chapter 23, Elements of Entrepreneurship, I have given you few assignment questions. First one is very short answer questions, 2 marks. Question number 1, mention any 2 features of entrepreneurs. You can find the answer under the heading Characteristic Features of Entrepreneurs. You can write any 2 features. Question number 2, list the problems faced by women entrepreneurs. Actually, here we have seen the problems or challenges of women entrepreneurs. It comes under 5 heading I have given you in your textbook. But actually in this slide, but actually in the textbook there are 8 problems or challenges. First one is problem of finance. Second is limited mobility. Third problem is lack of education. Fourth problem is lack of network support. Fifth one is stiff competition. Sixth problem is sensitivity. Seventh problem is lack of information. Eighth problem is dependent culture. So you have to write for the problems are 8 problems faced by women entrepreneurs from the extra 3 points from your textbook. Yes. Very short answer questions comprises of 2 marks questions. Second one is short answer questions consists of 3 marks. Question number 1, distinguish between an entrepreneur and an intrapreneur. Here we are going to see for it is 3 marks means you have to write for 3 points. 2 points have given, 1 you can refer to your textbook. Question number 2, list down the promotional and commercial functions of entrepreneurs. For this, you have to just list down the points alone under promotional functions and under commercial functions. Third one is long answer questions. It consists of 5 marks. Question number 1, discuss the problems faced by women entrepreneurs. For that, you can refer the challenges under the heading challenges of women entrepreneurs. For 5 points, for each point consists of 1 mark. So 5 points with explanation alone, it will give you 5 marks. Yes children, hope you will answer all the questions under this assignment and hope it will be very useful for you. Thank you children. Dear students, I hope after studying elements of entrepreneurship, you would have had an idea about who is an entrepreneur, what are the characteristic features of entrepreneur, and other points relating to entrepreneurship. At the end of the chapter, I have given you assignment questions also. So I hope this will be very useful for your exams. You will also notice that these elements of entrepreneurship, how it is important to conclude, because how an entrepreneurship for any country, it develops, it raises the gross domestic product of the country. Not only that, it also improves the standard of living of the society as a whole. So dear students, you are going to play a major role in improving the standard of living of our country. I hope you will be
all very successful future entrepreneurs in future. Thank you.